தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த மாதத்தில் அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அப்படி செல்லும் பட்சத்தில் அவருக்கு அடுத்தபடியாக ஆட்சி வழிநடத்தும் பொறுப்பை பிற நபர்களிடம் வழங்குவதற்கு பதிலாக கட்சியிலும் ஆட்சியிலும் சுறுசுறுப்பாக செயல்படும் அமைச்சர் உதயநிதியிடம் வழங்கலாம் என சில மூத்த நிர்வாகிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் மேலும் மூத்த அமைச்சர்கள் சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட முக்கிய துறைகளை கவனித்து வருவதால் பணிச்சுமை ஏற்படுவதாகவும் இதனால் குறிப்பிட்ட துறைகளில் கவனச்சிதறல் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை தவிர்க்கும் பொருட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முக்கிய துறைகளை கவனித்து வரும் மூத்த அமைச்சர்களிடமிருந்து துறைகளை பெறப்பட்டு மற்றவர்களுக்கு வழங்க ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. முன்னதாக தமிழகத்தில் IAS உட்பட 65 முக்கிய அதிகாரிகள் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதேபோல அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் மின்சாரம் மற்றும் நிதித்துறையை கவனித்து வரும் தங்கம் தென்னரசுவிடமிருந்து நிதித்துறையை பெறப்பட்டு மீண்டும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனிடம் ஒப்படைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கட்சியிலும் ஆட்சியிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த வகையில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்திற்கு முன்னதாகவே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்படலாம் என்கின்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.